மட்டக்களப்பு பகுதியில் போயிட்டு அதே மாதிரி ஒருத்தர் கேட்டேன், இந்த இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் விற்பனையாகும் இந்த பல்படின்னு ஒன்று சொல்லுவாங்களே, அந்த பல்படியானா அப்படி ஒரு பல்படியானா அங்கேயும் கேட்டாங்க. அப்புறம் துபாய்க்கு போனப்போ கேட்டேன், எல்லா நாடுகளும் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் அந்த பல்பொடி விற்பனையாகுதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் விற்பனையாகணுங்கிறதுக்காக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் விற்பனையாகுதுன்னு நமக்கு ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா, அப்படியான ஒரு விளம்பரம் தான் இந்த கூட்டமே. இந்த விழாவுக்கு வந்து என்னுடைய தாயும் தந்தையும் வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் இல்லை, ஒரு ஆண்டாச்சு. என்னுடைய தம்பி வந்து விபத்தில் வந்து மரணம் அடைந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து எந்த விழாக்களுக்கும் அவர்கள் வந்து கலந்து கொள்ளவே இல்லை. நான் அவர்களுக்கு சொன்னது, நாம் ஒரு தம்பியை தான் இழந்தோம், ஆனால் சென்னை முழுக்க நமக்கு தம்பி இருக்கிறாங்க, உங்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், வந்து பாருங்கள் என்று காட்டுவதற்காகத்தான் அவர்களை நான் இந்த மேடைக்கு அழைத்திருக்கிறேன். தம்பி ராஜமுருகன் எல்லோரும் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் வந்து இப்போ அண்ணன் என்கிற அந்த சொல்லினுடைய அர்த்தம் எனக்கு வந்து ரொம்ப புரியும். இந்த நூல் வெளியீடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு எல்லா விதமான உணர்வுகளையும் கொடுத்துரும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து போன நூல் வெளியீட்டுனாலே என்னால் உணர முடிஞ்சது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து என்னுடைய தம்பிகளுக்கு நான் இந்த மேடையிலும் கேட்டுக்கொள்கிறேன். என் மேடையில் வந்து பேசுவதனால், என் அரசியலை நீங்கள் பின்பற்றுவதால், என்னோடு கலந்திருப்பதனால் எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்கிற எந்த நிர்பந்தமும் உங்களுக்கு இல்லை என்பது தான் நான் இந்த மேடையிலும் சொல்கிறேன். மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவர்களுடைய படங்களுக்கு நான் எழுதவில்லை. குறிப்பாக இந்த மேடைக்கு வந்திருந்து நமக்கு சிறப்பு செய்த அருண்ராஜா காமராஜ், அவர் பாடலாசிரியராக இருந்து இப்போது இயக்குநராக வந்திருக்கிறார். வியக்கத்தக்க மனிதர்களாக, வியக்கத்தக்க அரசியலை பேசக்கூடிய தம்பிகளாக அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். அரசியல் இல்லாமல் நம்ம படமே எடுக்க வேணாம். நம்ம படம் எடுக்கிறதுல, அதாவது நீங்கள் ஒரு மசாலா படம் எடுத்து தோற்று போவதை விட ஒரு நல்ல படம் எடுத்து தோற்று போங்கள்னு நான் சொல்கிறேன். நான் அதை தான் என் தம்பிகளுக்கு சொல்ல விரும்புவது. நல்ல படத்தை எடுப்போம், மக்களுக்கான படத்தை எடுப்போம். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் இந்த வரைக்கும் இன்கம் டேக்ஸில் மாட்டலை. ஆனால் இப்போ நான் எத்தனை வீடு வச்சுருக்கிறத பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் வீடு வச்சுருக்கேன்னு சொன்னேன். எல்லோரும் எத்தனை வீடு வச்சுருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை நான் இந்த மேடையில் சொல்ல போகிறதில்ல. ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, அது ஒரு அன்பான வீடு. அப்புறம் மேடையில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது எல்லாருமே வந்து சொன்னாங்க, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் விற்பனையாகும் ஒரே பல்படி அப்படின்னு சொல்லி ஒரு பல்படி பேர் சொல்லி அந்த விளம்பரம் நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. நான் வந்து
சிங்கப்பூருக்கு போனப்போ ஏதாவது அந்த கொஞ்சம் எளிய மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில், தமிழர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் எங்கேயாவது இருந்தால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறை நான் ஒரு 8-9 தடவை போனேன். முதல் முறை போனோடனே போய் கேட்டேன். அங்கே ஒரு பாட்டி அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா இந்த இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளெல்லாம் விற்பனையாகிற அந்த பல்பொடியை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படி ஒரு பல்பொடியான அந்த அம்மா கேட்டுச்சு. அப்புறம் சிலோனுக்கு ஒரு தடவை நான் போயிருந்தேன். மட்டக்களப்பு பகுதியில் போயிட்டு அதே மாதிரி ஒருத்தர் கேட்டேன், இந்த இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் விற்பனையாகும் இந்த பல்பொடின்னு ஒன்று சொல்லுவாங்களே, அந்த பல்பொடியானா அப்படி ஒரு பல்பொடியானா அங்கேயும் கேட்டாங்க. அப்புறம் துபாய்க்கு போனப்போ கேட்டேன், எல்லா நாடுகளும் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் அந்த பல்பொடி விற்பனையாகுதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் விற்பனையாகணுங்கிறதுக்காக வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் விற்பனையாகுதுன்னு நமக்கு ஒரு விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா, அப்படியான ஒரு விளம்பரம் தான் இந்த கூட்டமே. என்னன்னா, இந்த பல்பொடிக்கான முதல் விளம்பரதாரராக சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய முஸ்தஃபா ஐயா, துபாயிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிஃப் மீரான், இப்படி எல்லா சிலோன்லேருந்து வந்திருக்கக்கூடிய அசின், இப்படி வரிசையாக என்னுடைய நண்பர்கள். இந்த நூலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நிறைய கூட்டங்களெல்லாம் நான் பேசியிருக்கேன். எல்லாரும் இருந்தாலும் கூட இந்த கூட்டத்தில் நான் வந்து என்ன பேசுவது என்பதே இல்லாமல் முழுக்க ஒரு 2000 பக்கம் எழுதி தீர்த்த பிறகு இப்போ வார்த்தைகளற்று நிற்கிறவனாக நான் இருக்கிறேன். அது ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மேடையில் வந்து வேறு வேறு நபர்களை அழைத்து நான் கௌரவம் செய்தேன். இந்த நூல் உருவாவதற்கு காரணமான இந்த 7 பேர் தான் இந்த 2000 பக்கம் நான் எழுதுவதற்கான மிக மிக முக்கியமான காரணம். அதில் முதலில் நான் வந்து ஆரிசாமி ஐயா அவர்களை வந்து பெரியார் திராவிட கழக ஐயா அவர்கள், நான் வந்து இந்த சின்ன வயசில் எங்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பூக்கார தெரு அந்த கோயிலில் வந்து இந்த தட்டி போடலாம் எழுதி கொஞ்ச நாள் எழுதி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போது தான் எனக்கு வந்து இந்த சூரழுத்து சுப்பையா பற்றி தெரிய வந்தது. ரொம்ப வருஷமாக நான் வந்து அந்த சூரழுத்து சுப்பையாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நான் பல ஊர்களுக்கு, பல நண்பர்களிடம், பல திராவிட இயக்க தோழர்களிடமாக விசாரித்த போதும் கூட அவரை பற்றிய பெரிய செய்தியெல்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகும்பொழுது பார்த்தா அந்த ஊரை முழுக்க கருப்பு மையினால் சோறு முழுக்க எழுதிய போயிட்டுருக்கோம். நான் அந்த ஊருக்கு போகும்பொழுது அவர் 100 ஊருக்கு எழுதி போயிடுவார். அப்படி நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருடங்கள் துரத்தி கொண்டே இருந்தேன். ஆனால் அவரை நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், அவர் இது மாதிரி மரணித்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் மேடையில் நிற்பதற்கும், நாம் எல்லாம் இவ்வளவு தூரம் இந்த இடத்தில் இந்த அரசியலை பேசுவதற்கும் காரணமாக இருந்தது பெரியார் என்றாலும், அந்த பெரியாரை கொண்டு சேர்த்த சூரழுத்து சுப்பையா பெரியாரை விடவும் பெரியார் என்று எனக்கு தோன்றியது. அப்போ தான் நான் முதலாக அதை எழுத தொடங்கினேன். அதை எழுத தொடங்கியது பிறகு ஒவ்வொரு ஆளுமைகள் குறித்தும் ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது எந்த ஒரு அரசியலையும் வந்து தனி மனிதனாக அல்லது பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பின்புலத்திலிருந்து எழுத வேண்டும் அல்லது எழுதுவது என்கிற எண்ணத்தை நான் கொள்ளாதவன். எனக்கு சம்பந்தப்பட்டிருந்தால் மட்டுமே அதை நான் செய்வேன். அப்படி சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு ஆளுமைகளை குறித்தும் இந்த ஊஞ்சல் தேநீர் நூல் முழுக்க நான் எழுதி கொண்டே இருந்தேன். இப்படி எழுதின எல்லா கட்டுரைகளையும் யாராவது வந்து இப்போ எல்லோரும் ஆக சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இது வந்து ஏற்பும் நன்றியும் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் 2 மறுப்பு இருக்குது. அந்த மறுப்புக்கும் நான் பதில் சொல்லிடுவேன். எல்லாமே ஏற்று தான் ஆகணும். ஏன்னா எல்லாருமே புகழ்ந்துருக்காங்க. அதனால் புகழை வந்து நம்ம மறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. என் மீது இருக்கிற அன்பின் மிகுதியினால் கொஞ்சம் கூடுதலாகவே சொல்லியிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அப்படி நான் அனுப்பிய கட்டுரைகளை படித்துவிட்டு எனக்கு உடனுக்குடன் அவர்கள் எல்லோரும் பெரிய பெரிய பணிகளில் இருந்தாலும் கூட உடனுக்குடன் எனக்கு பதிலளித்தவர்களில் ஒரு 4-5 பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். இந்த புத்தகம் நல்லா வருதுன்னா அவங்கெல்லாம் காரணம். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். பேராசிரியர் மேடையில் வந்து என்னை கௌரவித்து பேசிய சித்ரா பாலசுப்ரமணியம் ஒருவர், பேராசிரியர் ஹாஜா கனி மற்றொருவர், பேராசிரியர் பா ரவிக்குமார் இன்னொருவர், அதே போல் பேராசிரியர் ரசாக் இன்னொருவர். இப்படி இவர்கள் எல்லோரும் பேராசிரியர்கள். நான் பாடலாசிரியராக இருந்தாலும் கூட எனக்கு பின்னால் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும் என்று நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த புத்தகங்கள், இந்த கட்டுரைகள் எழுதுகிற பொழுது குங்குமத்தில் வந்து இருந்தது. நான் இன்னும் ஒருவரை இந்த மேடையில் அழைத்து கௌரவிக்க வேண்டும் என்று நான் வந்து விரும்புகிறேன். அதற்கு ஒரு காரணம் இருக்குது.
ஒரு படைப்பாளனை அவர் வந்து ஒரு எளிய வாசகனாக என்னை வந்து சந்தித்தார். ஆனால் அவர்தான் நான் இந்த 2000 பக்கம் தொடர்ச்சியாக எழுதுவதற்கும் ஒரு காரணமாக இருந்தார். அப்போது வந்து மாவீரன் கிட்டு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துக்கு நான் வசனம் எழுதியிருந்தேன். அந்த திரைப்படம் குறித்து ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்திற்கு ஒருத்தர் வந்தார். அப்போ வந்து குங்குமம் பத்திரிகையில் தொடர் எழுத கேட்டு அந்த ஊஞ்சல் தேநீரை நான் எழுத தொடங்கியிருந்தேன். அப்போது 2-3 கட்டுரைகள் வந்திருந்தது. வழக்கமாக சினிமா கூட்டங்களுக்கு போகிற பொழுது, சினிமா பாராட்டு விழா கூட்டங்களில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அது எப்படிப்பட்டதாக நடக்கும்னு தெரியும். எனக்கு வந்து வழக்கமாக எல்லோரும் வந்து சந்திப்பார்கள், புகைப்படம் எடுப்பாங்க, கை குலுக்குவார்கள். அப்படி நிறைய செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறதுக்காகவே வரிசையாக நின்று இப்படி நடந்துகிட்டே இருந்தது. ஒருத்தர் மட்டும் ஒரு கவர் வச்சு நின்றுட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப வந்து கடிதம் கொடுக்குறதுங்கிறது, அவரும் கொஞ்சம் வயதானவர். அந்த கடிதத்தில் வந்து என்னவா இருக்கும் அந்த கடிதம் அப்படிங்கிறத அந்த கூட்டத்திலேருந்து நான் பிரிக்க முடியாது. அதனால் அந்த கடிதத்தை வாங்கி நான் பாக்கெட்டில் வச்சுட்டு, சரிங்க நல்லதுங்க நான் படித்து சொல்கிறேன், இது அவசியம் படிங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார். சரிண்ணா, அப்புறம் நான் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வழக்கமாக அந்த விழா முடிஞ்ச உடனே எல்லா கவிதை தொகுப்புகள் இது மாதிரிலாம் எல்லாருமே கொடுப்பாங்க இல்லையா, இதெல்லாம் உடனடியாக போய் மறாவது நாள், ஏன்னா வேறு வேலைகளில் இருந்துருவோம், மறாவது நாள் காலையில் எடுத்து விடியற் காலையில் எடுத்து படிக்கும்போது அந்த கடிதம் ஒருத்தர் கொடுத்தார்ல, அந்த கடிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரித்து படித்தேன். அந்த கடிதத்தை பின் பண்ணி பின்னாடி ஒரு 300 ரூபா என்னமோ பணம் பின் பண்ணி இருந்தது. ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதம் கொடுத்தவர் இந்த இங்கே கூட்டத்துக்கு வந்திருக்காரு. நான் ரொம்ப அவருக்கு தனிப்பட்ட முறையில் பகரையில் வந்து குறிப்பிட்டு நீங்கள் வாங்க விழாவுக்கு அப்படின்னு சொல்லி அழைத்திருந்தேன். அந்த கடிதத்தில் சொன்னார், என் அப்பாவோடு பழகியவர் சுவரெழுத்து சுப்பையா, உங்களைப் போலவே நானும் பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டே இருந்தேன், உங்கள் கட்டுரை மூலம் அவரை கண்டறிந்து கொண்டேன் அப்படின்னு எழுதிட்டு இன்னொன்று சொல்லியிருந்தார், உங்களுக்கு நான் ஏதாவது அந்த விழாவில் வந்து செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஒரு சால்வை வாங்க வேண்டும் என்று நினைத்தேன், வர அவசரத்தில் முடியவில்லை, எனவே இந்த 300 ரூபாயை நீங்கள் சால்வை வாங்கி கொள்ளுங்கள்னாரு. அந்த 300 ரூபாய்க்கே நான் ஒரு சால்வை வாங்கி வந்திருக்கிறேன். அந்த சால்வையை இப்போது உங்களுக்கு நான் போர்த்துகிறேன். அந்த வாசகர், அந்த அன்பர், அந்த நேயர், என் நேசத்திற்குரியவர் வேறு யாரும் அல்ல, முத்தழகு ஐயா அவர்கள். ஒரு 1000-1300 பாடல்கள் எழுதியிருந்தாலும் கூட அவர் அந்த கொண்டு வந்து கொடுத்த அந்த கடிதம் இருக்கு இல்லையா, அது என்னை மறுபடியும் உரைநடை பக்கம் திரும்பி வேகமாக ஓட வைப்பதற்கு காரணமாக இருந்தது. அதை நான் நன்றி தெரிவிக்க வேண்டும், அவருக்கு நான் அன்பு செய்ய வேண்டும் என்பதை வந்து நான் வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் அது வந்து நான் சொல்லியிருந்தேன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனாலே நான் இதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல், இந்த நூலில் முன்னுரையில் கூட அதில் குறிப்பிடாமல் நான் இருந்தது கூட காரணம், அவரை மேடையில் அழைத்து இது ஒரு உலக மக்களுடைய பதிவுக்காக நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொரு மனிதரும் இன்னொரு ஏதோ ஒரு ஆளுமையை நோக்கி அவர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளை மறுபடியும் நினைக்க வைக்க வேண்டும், மறந்துவிடக்கூடாது என்பதுதான் இந்த எல்லா நூல்களுடைய நோக்கமாக இருந்தது. அப்புறம் அந்த வீடு வச்சுருக்கிறத பற்றி ஒரு பெரிய பிரச்சனை இங்கே ஓடிட்டே இருந்தது. நான் இந்த வரைக்கும் இன்கம் டேக்ஸில் மாட்டல. ஆனால் இப்போ நான் எத்தனை வீடு வச்சுருக்கிறத பற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. ஆனால் நான் வீடு வச்சுருக்கேன்னு சொன்ன எல்லாரும் எத்தனை வீடு வச்சுருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை நான் இந்த மேடையில் சொல்ல போகிறதில்ல. ஒரே ஒரு வீடு தான் இருக்குது, அது ஒரு அன்பான வீடு. அப்புறம் மேடையில் பேசிகிட்டு இருக்கும்பொழுதே எல்லாருமே வந்து சொன்னாங்க, இவ்வளோ தூரம் நம்ம எஸ்டி கொரியருடைய நிறுவனர் மரியாதைக்குரிய தோழர் அன்சாரி அவர்கள் பேசும்போது சொன்னார், இவர் இவ்வளோ தூரம் எழுதுகிறாருன்னா யுகபாரதி வந்து அவருடைய மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கல்யாணமாகி 11 வருஷம்தான் ஆகுது. அதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டு தான் இருந்தேன். அப்போ காரணம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் இல்லையா, அப்போது என் குடும்பம் தான் இதற்கு முழுமையான காரணம் என்று நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய ஒரு நேர்காணலை வந்து நான் வந்து தொலைக்காட்சியில் பார்த்தேன், நியூஸ் 7ல். அன்சாரியோடைய இதில் வந்து ஒரு எளிய மனிதனாக இருந்து இன்றைக்கி வந்து அவர் உலகம் முழுக்க தபால்களை அனுப்பக்கூடிய, கொரியர்களை அனுப்பக்கூடிய ஒரு மனிதராக அவர் வளர்ந்துருக்கிறார். அவருடைய கதையை வந்து நீங்கள் அவசியம் எல்லோரும் பார்க்கணும். அவர் வந்து அதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே அது எனக்கு அந்த நேர்காணலை நான் வந்து வெற்றி பெற்ற நேர்காணல்கள் இருக்கு இல்லையா, ஒரு பணக்காரர்களான நேர்காணல்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு கட்டத்திற்கு பிறகு நமக்கு ரொம்ப பொய்மையாக இருக்கும். ஆனால் அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது என்ன அறியாமல் நான் வந்து கண்ணை கலங்கி எனக்கு வந்து அழுது. நான் வந்து பேசும் தலைமை நிகழ்ச்சியில் வந்தார்னு என்று நினைக்கிறேன். அந்த பேசும் நிகழ்ச்சிக்கே நான் ஃபோன் பண்ணி இத்தனை தடவை போட்டதுலேயே எல்லா பொய் பணக்காரனையும் போட்டிருக்கேன், முதல்ல உண்மையான பணக்காரனை அன்சாரியை தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே தொலைபேசி என்னை வாங்கி
ராஜாக்கண்ணிட்ட நான் பேசினேன். அது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால தான் வந்து இந்த மேடைக்கு நான் அவரை முன்னிலையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதே மாதிரி என்னுடைய உடன்பிறவா சகோதரி புனிதா கணேசன், அவங்க லேட் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர்கள் வேறு சில அன்பு காரணமாக அவர்களை வந்து நான் எப்போதுமே ரொம்ப வியப்பேன். ஒரு கணவன் இறந்த அந்த நேரத்திலும் கூட ஒரு பெரிய நிறுவனத்தை தன் தோளிலே சுமந்து கொண்டு, அதே சமயம் ஒரு பெண்ணாக அவர் தனிப்பட்ட முறையில் அவர் செய்து வருகக்கூடிய அந்த ஆளுமை வந்து ரொம்ப, அந்த பண்புக்காக அவரை நான் எப்போதும் மதிக்கக்கூடியவன். அவரை இந்த மேடை கலைத்ததற்கு காரணம் அப்படி தான். அப்புறம் வந்து ஐயா அவர்கள், தமிழன்பன் அவர்கள் வந்து சொன்னாங்க, அதாவது மாப்பிள்ளை வராதனால மாப்பிள்ளை மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க. எங்களுக்கு எப்போதுமே மாப்பிள்ளை நீங்கள் தான். இன்றைக்கி என்னென்னா, நான் முதலில் வந்து இந்த யார் தலைமையாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று யோசிக்கிற பொழுது ஒரே ஒரு முடிவை எடுத்தோம். இந்த புத்தகத்தில் நான் யாரை பற்றி எழுதியிருக்கிறேனோ அவர்களை நாம் இந்த விழாவுக்கு அழைக்க வேண்டாம் அப்படின்னு தான் முதல்ல நாங்கள் நண்பர்களோடு பேசும்போது பேசணும். அதனாலேயே இந்த முறை அண்ணன் அறிவுமதி அவர்களை நான் இந்த மேடையில் அன்பும் அறிமுகமும் பேசுவதற்கு நான் அழைக்க முடியாமல் போனது. அப்போ வேறு யார் என்று செய்யும்போது, சிறப்பு ஏதாவது அரசியல் தலைவர்கள் அப்படின்னு நாங்கள் பட்டியலிடும்போது, தமிழ்நாட்டில் அரசியல் தலைவர்கள் என்று மதிக்கத்தக்கவர்கள் நல்ல கண் வைத்தவரை வேறு யாருமே இல்லை என்பதனால் அவரை நாங்கள் தலைமை போட்டோம். ஆனால் அவரை பற்றி நான் இதில் ஒரு முக்கியமான கட்டுரை எழுதியிருக்கிறேன். அந்த நூலை அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். ஐயா படிச்சுட்டாங்க. ஒரு 2 நாள்லேயே படிச்சுட்டு ரொம்ப ஆர்வத்தோடு அந்த நூலில் இருக்கக்கூடிய எல்லா கட்டுரைகளையும் பற்றி என்னோடு பகிர்ந்து கொண்டார். அப்போ சொன்னார், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கங்க. நான் சொன்னேன், அதாவது நீங்கள் வர வேணாங்கிறத நான் ரொம்ப நாகரிகமாக நீங்கள் ஓய்வு எடுத்துக்கங்க. ஏன்னா என்னுடைய திட்டம் என்பது அந்த நூலில் நான் எழுதி இருக்கிறவர்கள் தலை வைத்து வைக்கக்கூடாதுங்கிறது தான். அப்படி சொன்னேன் ஐயாட்ட. அது எப்படி ஏன் விழாவில் நான் வராமல் நீங்கள் பேசுவீங்கன்ட்டார். அவரே வரேன்னு சொல்லும்போது நம்ம எப்படி போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து, இல்லையா நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கங்க, உடல்நிலை சரியாக இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நேற்றும் அதே சொன்னாங்க. இன்றைக்கும் வந்து காலையிலும் ஒரு 12 மணிக்கு தொலைபேசி பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 மணிக்கு மேல் கொஞ்சம் உடல்நிலை சோர்வாக இருக்கிறது, கொஞ்சம் தலை சுற்றுவது போல் இருக்கிறது, அதனால் நான் வர இயலுமா என்று தெரியவில்லை என்று சொன்னேன். இதைத்தான் நாங்கள் அப்போதே சொன்னோம், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கங்க நாங்கள் சொன்னோம். நீங்கள் இல்லை நீங்கள் கூட்டத்தை தொடங்குங்க, சரியானா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அவர் ஓய்வெடுக்க வேண்டும் என்று தான் நாங்கள் நினைத்தோம். ஆனால் அவருடைய பணியை தோளில் தாங்கி கொண்ட ஐயா ஈரோடு தமிழன்பன் ஐயா மேலும் ஒருபடி எங்களுக்கான அந்த பெருமையை, அன்பை செய்திருக்கிறார். ஒரு அழைப்புகளில் நான் போடவில்லை. தமிழின் மிகப்பெரும் ஆளுமையாக இருக்கக்கூடியவர், எங்களையெல்லாம் கவிதை எழுதிய பழக்கியவர். இன்னும் சொல்லப்போனால் நான் கவியரங்கத்தில் அதிகமாக யாருடைய தலைமையில் கலந்து கொண்டு இருக்கிறேன் என்றால் அது ஈரோடு தமிழன்பன் ஐயா தலைமையில் தான் அதிகமான கவியரங்கங்கள் கலந்துருக்கேன். அதற்கு பிறகுதான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் தலைமை இது பண்ணியிருக்கேன். இருந்த போதிலும் கூட இந்த கட்டுரையினுடைய கடைசி கட்டுரையாக அவர், முதல் கட்டுரையாக நல்ல கண்ணு, கடைசி கட்டுரையாக தமிழன்பன், எப்படியோ முதல் இல்லை என்றாலும் கடைசி தலைமை இருக்கிறதுக்கு வந்திருக்கோம். கடைசியில் இருக்கிறவங்க தலைமை இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அதுதான் ஈரோடோட ஆசை, ஈரோடு தமிழன்பனோட ஆசையாகவும் இருக்குங்கிறதுனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் என்னுடைய தம்பிகளை பற்றி நான் சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக வந்து ராஜமுருகனை பற்றி இங்கே பேசக்கூடிய இயக்குநர்கள் இவங்க எல்லாரும் பற்றி என்னென்னா, அவங்க ஏதோ நான் வந்து ஒரு திறந்த வாசலை வைத்திருப்பது போலவும், எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் வருவது போலவும், அவர்கள் என் வீட்டிலே இருக்கக்கூடிய அன்னத்தை எல்லாம் மல்லி சாப்பிட்டு விட்டு போனது மாதிரிமா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியான ஒரு என்னென்னா, நமக்கு எப்போதுமே கொண்டாடுவதற்கு ஒரு ஆள் தேவைப்படும். இப்போது என் தம்பிகளுக்கு நான் கிடைத்திருக்கிறேன். எனக்கு எப்படி என்னென்னா, அறிவுமதியண்ணனுக்கு நாங்கள் கிடைத்தோம், அது மாதிரி எனக்கு என்னுடைய தம்பிகள் கிடைத்திருக்கிறார்கள்ங்கிற ஒற்றை சொல்லுதாக சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து என்னுடைய தம்பிகளுக்கு நான் இந்த மேடையிலும் கேட்டுக்கொள்கிறேன். என் மேடையில் வந்து பேசுவதனால், என் அரசியலை நீங்கள் பின்பற்றுவதால், என்னோடு கலந்திருப்பதனால் எனக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்கிற எந்த நிர்பந்தமும் உங்களுக்கு இல்லை என்பது தான் நான் இந்த மேடையிலும் சொல்கிறேன். மாரி செல்வராஜ், ரஞ்சித் இவர்களுடைய படங்களுக்கு நான் எழுதவில்லை. குறிப்பாக இந்த மேடைக்கு வந்திருந்து நமக்கு சிறப்பு செய்த அருண்ராஜா காமராஜ், அவர் பாடலாசிரியராக இருந்து இப்போது இயக்குநராக வந்திருக்கிறார். வியக்கத்தக்க மனிதர்களாக, வியக்கத்தக்க அரசியலை பேசக்கூடிய தம்பிகளாக அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள். குறிப்பாக வந்து நம்ம கார்த்திக் தங்கவேலை பற்றி சொல்லணும். படங்கமுறை என்கிற சமீபத்தில் ஒரு திரைப்படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது. அந்த தம்பியுடைய வளர்ச்சியெல்லாம் நான் வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருப்பேன். என்னென்னா, நான் கண்டெடுக்கிறதெல்லாம் கிடையாது. இன்னொன்று, என்னை ரொம்ப நெருங்கமாக நேசித்து வந்துட்டே இருக்கிறவன் திடீர்னு டைரக்டர் ஆன உடனே அண்ணன்ட்ட டைரக்டர் தொடர்ந்து போயிட்டே இருந்தோம்னா டைரக்டர் ஆகிறவங்க நம்பிக்கை இன்னும் சில தம்பிகள்கிட்ட இருக்குது. அந்த தம்பிகளுக்கு நான் மேடைக்கே கூட மாட்டேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். கனன்று கொண்டு இருக்கக்கூடிய நெருப்பை எந்த மனிதன் இதயத்தில் வைத்திருக்கிறானோ அவன் நிச்சயமாக வெற்றி பெறுவான். அப்படித்தான் மாரி செல்வராஜ் வெற்றி பெற்றிருக்கிறான். என்னுடைய பங்களிப்பு அதில் 1% கூட இல்லை என்று நான் சொல்வேன்.
படத்தை கேட்கிற பொழுது அதற்கான அபிப்பிராயங்களை நான் சொல்லியிருக்கிறேனே தவிர, அந்த பாடல்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்து அண்ணா இப்படி ஒரு பாட்டு இருக்கலாம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும்போது நான் சொன்னேன், இப்படி ஒரு பாட்டு இருக்கலாம் இல்லடா, இதுதான் பாட்டே, இதை எடுத்துகிட்டு போயிடு நீ, உன் பேர்லேயே வந்துடும்னு சொல்லி அந்த திரைப்படத்தில் 3 பாடல்களை தம்பி மாரி செல்வராஜ் எழுதி, நல்ல கவிஞனும் கூட, ஒரு வரிகளை எவ்வளோ தூரம் நுட்பமாக சொல்ல முடியும், இந்த அரசியலை எப்படி வழி நிரம்பி அவர் அரசியலாக மாற்ற முடியும் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். நான் எழுதவில்லை என்றாலும் இந்த பாட்டை வேறு யாரும் இன்னும் சிறப்பாக எழுதுவார்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்குது. நான் வந்து பட்டய பொறியியல் படித்துவிட்டு என்னை பார்க்கக்கூடியவர்களெல்லாம் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டால் நான் சொல்வேன், நான் ஒரு பட்டய பொறியியல் படிப்பை வீணாக்கி விட்டேன் என்று நான் சொல்வேன். அது மாதிரி நான் ஒரு 1300 பாட்டு எழுதியிருக்கிறேன்னா 1300 நல்ல வாய்ப்பை நான் கெடுத்து விட்டேனுங்கிற எண்ணம் தான் எனக்கு இருக்கே தவிர, ஏதேனும் இன்றைக்கி ஒரு நல்ல பாட்டை எழுதுவதற்கான சந்தர்ப்பங்களை இந்த காலம் வழங்கும் என்று நான் நம்புகிறேன். நான் எப்போதும் அரசியல் அற்றவனே இல்லை, நான் அரசியலோடு தான் இருந்திருக்கிறேன். இந்த அரசியல் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுங்கிறது தான் இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம். நான் அரசியல் இல்லாமல் எப்போதும் இருந்ததில்லை, எல்லா காலத்திலும் ஒரு அரசியலோடு இருந்திருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், நான் மக்கள் அரசியலோடு இருந்திருக்கிறேன். மக்கள் அரசியலை இந்த சமூகம் பார்க்க மறந்து போயிருக்கிறது, இப்பொழுது பார்க்க தொடங்கி இருக்கிறது என்று எனக்கு தெரிகிறது. எதை பார்க்க தொடங்கி இருக்கிறது என்பதை இந்த அட்டையெல்லாம் வடிவமைத்த இசாக்கை வைத்து நான் சொல்லி முடிச்சிடலாம். முதல்ல ஒரு அட்டை போட்டார், அது சிவப்பு கலரில் போட்டார், இந்த நேற்றைய காற்று. நான் உடனே சரி அமைதியாக நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அட்டை, இந்த ஊஞ்சல் தேநீர் ஒரு அட்டையை ரெடி பண்ணார், அது வந்து நீளத்தில் போட்டார். அப்போது நான் சந்தோஷமாக அமைதியாக இருந்தேன். அப்புறம் முன்னாள் சொற்கள் அந்த இதை தொகுத்து வச்சா அதுக்கு என்ன கலர் போட போகிறீங்கன்னு கேட்டேன், கருப்பு கலர்னு சொன்னார். இந்த பாட்டு புஸ்தகத்தை என்னங்க அப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு காவி கலர் போட்டார். அதில் நல்ல நுட்பமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னு ஒரு அரசியல் இருக்குது. கருப்பு சிவப்பு நீலம் 3ம் சேர்ந்து விரட்ட வேண்டியது காவி, அது பாட்டு புஸ்தகத்துக்கு தலைப்பு. இந்த அரசியல் சேர்ந்து விரட்டப்பட வேண்டியது சமூக இழிவு என்பதைத்தான் அது ரொம்ப நுட்பமாக அவர் செய்திருக்கிறார். எனக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களும் அரசியலோடு இருக்கிறார்கள், எனக்கு முன்னால் இருந்தவர்களும் அரசியலோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் நான் வந்து இந்த நூல்களை எழுதியிருக்கேன். இந்த நூலுடைய சிறப்பை பற்றி, இந்த நூலில் என்ன சொல்லியிருக்கிறேன் என்பதை பற்றியெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக வந்து மரியாதைக்குரிய அக்கா அருண்மொழி அவர்கள் பேசுகிற போது என்னை எதுக்கு இந்த வேலைக்கு அழைத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க மிகச்சிறந்த திராவிட இயக்க கருத்துக்களை மேடையில் பேசுவார்கள் என்று நான் அழைக்கவே இல்லை. அவர்கள் மிகச்சிறந்த பாடகி என்பதை இந்த யூடியூப் மூலமாக அவர்களே பார்க்கக்கூடும். மிகச்சிறப்பாக அவர்கள் பாடுவார்கள், மிகச்சிறந்த இசை நுட்பத்தை கற்றவர்கள் அப்படிங்கிறது தெரியாது. அது வந்து அவர்களுடைய இன்னொரு முகம். பொதுவாகவே அவர்களை அழைத்தாலே அவர் ஏதோ வந்து ஒரு திராவிட கருத்துக்களை மட்டும்தான் பேசுவார் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல, அவர் கலை இலக்கியத்தில் மிக நுட்பம் தோய்ந்தவர். அதற்கான சந்தர்ப்பங்களை எல்லா மேடைகளையும் வழங்க வேண்டும்ங்கிறதா நான். ஏன்னா பல்வேறு தலைப்புகளுக்கு கீழே அவங்க வந்து பேச வைக்கவே இல்லை அவங்கள. அதுவே ஒரு பெரிய வன்முறையே எனக்கு தெரியும். பெரிய மூட நம்பிக்கை இல்லையா? அருண்மொழி அக்கா பகுத்தறிவு மட்டும்தான் பேசுவாங்கிறது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை. அதை உடைச்சாகணும் முதல். ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக பாடுவாங்க, அவ்வளோ நுட்பமாக கவிதை ரசனை. என்னென்னா எவ்வளோ தூரம் அவங்க ரசித்தாங்கிறதுக்கு நான் சொல்லிடணும் இல்லையா? ஒரு நாள் திடீர்னு அவங்க ஃபோன் பண்ணாங்க, உடுமலை நாராயண கவி பற்றி ஒரு கூட்டத்தில் நாங்கள் பேசணும். ஒரு 2-3 நாள் கழித்து திருப்பி பேசினாங்க, தம்பி நான் அதுமாதிரி அருண்மொழி பேசுகிறேன். நாங்கள் சொல்லுங்கள் அப்படின்னேன். இந்த கண்ணம்மா அழகு பூஞ்சிலை பாட்டு நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க, வீட்டில் வந்து பாப்பா வந்து சொன்னால் அவங்க மத்தியிலலாம் அந்த பாட்டு தான் பாப்புலராமே, எனக்கு தெரியவே இல்லை. உங்கள்கிட்ட ஒரு 2 வாரத்தை நல்லா பேசாமல் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பாட்டு கேட்டேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வேறு ஒரு பழைய பாட்டை பாடி காமிச்சாங்க. பாடி காமிச்சிட்டு அதோட தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்தாங்க. இந்த பாட்டு கற்பூர பொம்மை ஒன்றுங்கிற பாட்டிலேருந்து தானே அது மாதிரி தானே பண்ணியிருக்கீங்க அப்படிங்க. அது மாதிரி இல்லைக்கா, அதையே தான் பண்ணியிருக்கிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்குது, ஒளி வீசும் மணி தீபம் யாரோ அப்படின்னு அதில் இருக்குது. அதில் கற்பூர தீபம் ஒன்றுன்னு இருக்குது. அந்த தீபமும் இந்த தீபமும் ஒன்று தாங்கிறதுக்கு தான் அந்த தீபமே நான் போட்டிருக்கேன். அப்படியே தம்பி, இது தெரியாமல் நான் கேட்டுட்டு இருந்துட்டேன், பிரமாதமாக இருக்குது அப்படின்னு, உங்கள் பாட்டெலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அற்புதமான நேசம் மிக்கவர். மேடையில் மட்டுமல்ல, இயல்பாகவே அவரிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து நான் எந்த சந்தர்ப்பத்திலும் பயன்படுத்தி கொள்ளவே இல்லை. இந்த மேடைக்கு நான் அழைத்ததற்கு கூட அதுதான் ரொம்ப அடிப்படையான காரணம். கருப்பழனியம்மனை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. பழனி வந்து என்னென்னா, இப்போ இந்த ஒரு 18 நாளாக வந்து தீவிரமான தேர்தல் பிரச்சார பயணம். 2 புக்கு வந்து 1000 பக்கம் நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன். அப்புறம் மதுரை கூட்டத்துக்கு நானும் போனேன். மதுரை வந்து எழுத்தாளர் சு வெங்கடேசனை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்கிற உள்ளார்ந்த ஆர்வத்தின் காரணமாகவும், ஒரு எழுத்தாளர் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் போனால் அப்போதாவது இந்த சமூகத்திற்கு ஏதேனும் மாற்றம்
மாறுதல் நிகழும் என்கிற ஏக்கத்தோடு போயிருந்தேன். அப்போ பார்த்தாக்க அங்கேயும் அவர் வந்து பரபரப்பாக அரசியல் பேசிகிட்டு இருந்தார். அன்றைக்கி வந்த செய்தி, அந்த கட்டுரைகள், அது தொடர்பான செய்திகள் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அவர் இன்னொரு ஒரு நாள் திருப்பி சென்னைக்கு வந்தார். சென்னையில் இன்னொரு கூட்டத்தில் போய் பேசினார், வந்தார். அப்புறம் திருப்பி நீங்கள் நாளைக்கு இங்கே ஊரில் இருக்கீங்களான்னு கேட்டார் பழனி. ஆமாண்ணே. நாளைக்கு அலுவலகத்தில் சந்திப்போமா அப்படின்னாரு. நான் போனேன். அவர் மேசை மேலே இருந்தது. அவர் மாதிரி படிக்கிற ஒரு இயக்குனரை வந்து நான் பார்க்கவே இல்லை. என்னென்னா, அந்த புத்தகம் முழுக்க பென்சில்களால் கோடு போட்டிருந்தார். நான் வர்றதுக்கு முன்னாடி அவர் கோடு போட்டாரா, உண்மையிலே படிச்சுட்டு தான் கோடு போட்டாரான்னு எனக்கு தெரியல. மேடைக்கு வந்த பிறகு தெரிஞ்சதா அவர் உண்மையிலே படித்து தான் கோடு போட்டார் அப்படிங்கிறது தெரியுது. அவ்வளோ நுட்பமாக வாசிக்கக்கூடிய ஒருவர். நான் என்னுடைய தம்பிகளுக்கு சொல்வேன், பழனியப்பன் வந்து எனக்கு தம்பி கிடையாது, ஆனால் நான் என்னுடைய தம்பிகளுக்கு சொல்வேன், பழனியப்பனையும் போல நீங்கள் படியுங்கள். அதுவே போதுமானது, உங்களை நல்ல அரசியலை நோக்கி நகர்த்திவிடும். அரசியல் இல்லாமல் நம்ம படமே எடுக்க வேணாம். நம்ம படம் எடுக்கிறதெல்லாம், அதாவது நீங்கள் ஒரு மசாலா படம் எடுத்து தோற்று போவதை விட ஒரு நல்ல படம் எடுத்து தோற்றுப்போங்கள்னு நான் சொல்கிறேன். நான் அதை தான் என் தம்பிகளுக்கு சொல்ல விரும்புவது. நல்ல படத்தை எடுப்போம், மக்களுக்கான படத்தை எடுப்போம். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த விழாவுக்கு வந்து என்னுடைய தாயும் தந்தையும் வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் இல்லை, ஒரு ஆண்டாச்சு. என்னுடைய தம்பி வந்து விபத்தில் வந்து மரணம் அடைந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து எந்த விழாக்களுக்கும் அவர்கள் வந்து கலந்து கொள்ளவே இல்லை. நான் அவர்களுக்கு சொன்னது, நாம் ஒரு தம்பியை தான் இழந்தோம், ஆனால் சென்னை முழுக்க நமக்கு தம்பி இருக்கிறாங்க, உங்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள், வந்து பாருங்கள் என்று காட்டுவதற்காகத்தான் அவர்களை நான் இந்த மேடைக்கு அழைத்திருக்கிறேன். தம்பி ராஜமுருகன் எல்லோரும் இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் வந்து அண்ணன் என்கிற அந்த சொல்லினுடைய அர்த்தம் எனக்கு வந்து ரொம்ப புரியும். இந்த நூல் வெளியீடு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு எல்லா விதமான உணர்வுகளையும் கொடுத்துரும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து போன நூல் வெளியீட்டு விழாவில் என்னால் உணர முடிஞ்சது. என்னை வியப்பது, என்னை புகழ்வது, என்னுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்வது, அல்லது என் அடுத்த கட்ட செயல்பாடுகளை விவரித்து கொள்வது, இதெல்லாம் தாண்டி ஒரு அன்பு இருக்கிறது இல்லையா? இந்த அன்பை வந்து பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு களமாக, இடமாக இந்த நிகழ்வு மொத்தமும் மாறி போயிடுது. அது ரொம்ப உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நான் வந்து இலக்கியத்தில் என்ன சாதிக்கிறேன், அரசியலில் என்ன சாதிக்கிறேன், இல்லை சினிமாவில் என்ன சாதிக்கிறேன் என்பதை தாண்டி என்னுடைய அழைப்பை ஏற்று, அல்லது நான் அழைப்பதிலே பேரிட வேண்டாம் இல்லை என்றாலும் கூட தலைமை ஏற்பதற்கும் கடைசி வரையில் என்னோடு இருந்து இந்த பயணத்திற்கு எனக்கு துணை புரிவதற்கும் ஏராளமானவர்கள் இருக்கிறீர்கள் என்பது வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு நன்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான். நன்றி மட்டும்தான் என்னிடத்தில் மீதம் இருக்கிறது. நான் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு கட்டாயமான தண்டனையும் இருக்கிறது. வாழ்க்கை முழுக்க நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ஆசிப் மீரானை பற்றி சொல்லி முடிக்கணும். என்னென்னா, இந்த நேர கட்டுப்பாடுகளை எல்லாத்தையும் கவனித்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்த தம்பி ராஜசேகரை பற்றி சொல்லணும். என்னென்னா, ராஜசேகர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னா, ரொம்ப அழகாக தமிழை உச்சரிப்பான் என்பது ஒரு விஷயம். வந்திருக்கக்கூடிய ஆளுமைகளை பற்றி எவ்வளவு பேச வேண்டும் என்பதும் அவனுக்கு தெரியும். என்னென்னா, சில பேர் தொகுக்கும் பொழுது என்ன செய்து விடுவார்கள் என்றால், அந்த மேடையில் பேசியவரை தாண்டி கொஞ்சம் கூடுதலாக பேசி விடுவார்கள். அது ரொம்ப சங்கடமாக இருக்கும். வருகிறவருக்கும் சங்கடமாக இருக்கும், உட்கார்ந்துருக்கவங்களுக்கும் சங்கடமாக இருக்கும். அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் தொகுத்து மிக நேர்த்தியாக செய்த தம்பி ராஜசேகருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இந்த புத்தக வெளியீட்டிற்கான வேலைகளில் வந்து முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள் வந்து 2-3 தம்பிகள். அவர்களை நான் வந்து சொல்லணும் இந்த மேடையில். ஒன்று வந்து தம்பி ஹரி, அதே மாதிரி இன்னொரு தம்பி வந்து போஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்ம தரணி. இவங்க எல்லாருமே எல்லா நேரங்களிலும் கூடவே இருப்பாங்க. மைப்பா நாராயணன் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார், உன்கிட்ட தனியாக ஒரு விஷயம் பேசுனியா அப்படின்னு சொன்னார். தனியாக ஒரு விஷயம்னா என்ன சொல்லு அப்படின்னு சொன்னேன். கூட எப்போதுமே யாரோ 2-3 தம்பிகள் இருப்பாங்க. என்ன நண்பா இல்லை சொல்லு அப்படின்னு சொன்னேன். தனியாக உன்ட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னேன். சரி வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு வந்தால் தனியாக பேசுனியா அப்படின்னு சொன்னார். நீ தான் தனியாக தான் நான் இருக்கேன், என்ன பேசணும்னு. நீ தனியாகவே இல்லையா, எப்போதுமே ஒரு 4 பேர் 5 பேர் உங்க கூடயே இருக்கிறானுங்க அப்படின்னு சொன்னார். நான் தனியாக இருந்தால் கெட்டு போய் விடுவேன் என்பதற்காகவே நான் எல்லோரோடும் வைத்து கொண்டிருப்பதனால் மீட்டு போன்ற ஆபத்துகளில் இருந்தால் நான் தப்பித்து கொண்டிருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். இந்த உண்மை மைப்பாவுக்கு தெரியாது. மைப்பா வந்து என் வாழ்க்கையில் கிடைத்திருக்கக்கூடிய மிக நல்ல நண்பர்களில் ஒருவர். என்னென்னா, இந்த பக்தி இலக்கியங்கள் குறித்து எனக்கு எவ்வளோ தூரம் தெரியும் என்பதை தாண்டி எல்லா கருத்துக்களையும் அப்பாற்பட்டு
எல்லா விஷயங்களுக்கும் அப்பாற்பட்டு ஒரு சிநேக பாவத்தை எப்போதுமே மைப்பா வந்து எனக்கு கொடுத்துட்டே இருப்பாப்புல. அது மட்டும் இல்லை, திடீர் எப்போது தொலைபேசி பண்ணாலும் ஒரு 2 பாசுரங்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் பெரியாருன்னு பேசுகிற, இந்த பக்கம் கம்யூனிஸ்ட்டுங்கிற, திடீர்னு நீளங்கிற, அப்புறம் பாசுரம் கேட்டால் எனக்கு பிடிக்குங்கிற, எனக்கு ஒரு குழப்பமாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த குழப்பத்தோடு தான் நான் மட்டுமல்ல, இந்த சமூகமே இருக்கிறது. இந்த குழப்பத்திலிருந்து நாம் விடுபடுவோம். இந்த குழப்பத்திற்கான முடிவை நாம் தேடுவோம். நன்றி, வணக்கம்.